அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 21/1/2025 செவ்வாய்க்கிழமை, சித்திரை நட்சத்திரம், கார்முக யோகம், சுத்த சந்நியாசி யோகம் சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆனால் இந்த சுத்த சந்நியாசிக்கு கிடைக்கப்பெற்ற சக்திகள், பெருமைகள், இவைகளை பார்க்கும்போது நமக்கு சற்று பொறாமையாகவே இருக்கிறது. அது என்ன? 8 பாஷைகளை 8 ஆண்டிற்குள் கற்று எல்லோருக்கும் நல்லவராய், எல்லோர் குறையும் தீர்க்கின்ற அறிவாளியாய், ஆரோக்கியத்தோடு பல்லாண்டு வாழ்பவன் சந்நியாசி. சுத்த சந்நியாசிக்கு இப்படி. இதை பற்றி சொல்லும்போது அந்த சூத்திரம் என்ன சொல்கிறது, அதை பார்த்து அதன் விளக்கத்தையும் பார்ப்போம். பின்பு நன்றாக புரியும். 10க்கு உடையவன், லக்னாதிபதி நட்சத்திரம் ஏற, லக்னாதிபதி 10ஆம் இடத்தில் அமர, இது ஒரு வகை பரிவர்த்தனை. லக்னாதிபதி 10ஆம் இடத்தில் அமர, அவரோடு குரு இணைந்தோ அல்லது இந்த லக்னாதிபதி குருவினுடைய நட்சத்திரம் பெற்றோ அல்லது குரு லக்கணத்தை பார்த்தோ அல்லது லக்னாதிபதியை பார்த்தோ இருப்பின், இந்த குரு சம்பந்தம் பெற்றிருந்தால் லக்னாதிபதிக்கு லக்கணத்துக்கு 10க்குடையவன் லக்னாதிபதி நட்சத்திரம் பெற, லக்னாதிபதி 10இல் அமர, அவர் குரு சம்பந்தம் பெற சுத்த சந்நியாசி, பல திறமைகளை கைவர பெற்றவன். அதை விளக்கும் விதமாக 8 ஆண்டிற்குள் 8 பாஷைகளை கற்று தெளிவாக பேசி, இது சற்று சிரமம் தானே. ஓரளவு சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். காலை வணக்கம், சாப்பிட்டீர்களா, நன்றி, வருகிறேன், இதை தெரிந்து கொள்ளலாம். நல்லபடியாக அந்த மொழியை நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் அதுவும் 8 ஆண்டிற்குள் 8 பாஷைகளை, சற்று சிரமம்தான், சற்றல்ல சிரமம். அது இவர்களுக்கு வாய்க்கும். ஏன்? 10க்குடையவன் கர்மஸ்தானாதிபதி, அவன் செய்யும் செயல்களுக்கு அவன் காரகன், அவன்தான் அதிகாரம் படைத்தவன். அவன் லக்கண அம்சம் பெற, லக்னாதிபதி 10இல் அமர, பற்றாக்குறைக்கு குரு சம்பந்தம் பெற, 10க்குடையவன் லக்கணத்தில், லக்னாதிபதி 10இல், இது பரிவர்த்தனை, இது தொழில், அது சம்பந்தப்பட்ட நபர். குரு கடாட்சம், குரு கடாட்சம் ஒருவருக்கு இருக்கிறது என்று சொன்னால், ஆசிரியர் ஒருவர் கற்றுக் கொடுக்காமலே பல கலைகளை கற்பான். சாஸ்திரம் சொல்லுகிறது. அவன் ஞானவான், புரிந்து கொள்வான், பிரபஞ்சம் புரிய வைக்கும். புதன் கற்றால்தான் தெரியும், புரியும். புரிவது சற்று கஷ்டம், தெரியும். ஆனால் குரு அம்சம், ஏதேனும் ஒன்றை நினைத்து சிந்தித்தால், தியானித்தால் பிரபஞ்சம் அதற்குண்டான விடையை கொடுக்கும். இதுதான் உண்மையான ஒரு ஞானம். இந்த ஞானத்தை பெறுபவன் தான் சந்நியாசி. இவன் சுத்த சந்நியாசி. அன்பர்களே, ஜோதிட சாஸ்திரத்தில் பல விஷயங்கள் நுணுக்கமாக, அழகாக, அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் கூர்ந்து கவனித்து அர்த்தத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த ஸ்லோகமும் ஒன்று. இனி
12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, சற்று சிரமம் இருக்கிறது. இந்த சிரமத்தால் ஒரு நன்மையும் நடக்கிறது. அது என்ன நன்மை? சில நாட்களாக உங்களை வருத்தி கொண்டிருந்த ஒரு துன்பம் அகலும். ரிஷபராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற் பாதி விரும்பி உங்களை அழைப்பார்கள், மதிப்பார்கள். அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும் முற்பாதியில். மறுபாதி வீண் செலவீனங்கள் உங்கள் மீது ஏற்றப்படும். எனவே மதியத்திற்கு பிறகு சற்று எச்சரிக்கை. மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, இன்றைய உங்கள் முயற்சி புத்திசாலித்தனமாக ஒரு செயலை செய்ய வைக்கும், செய்து அதில் வெற்றியையும் கொடுக்கும். இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று புலமையோடு பேசுகின்றீர்கள். அந்த பேச்சில் நற்பொருளும் இருக்கிறது. யாரும் விளக்க முடியாத ஒரு பேச்சை இன்று பேசி நீங்கள் புகழ் பெறுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் மேற்கொண்ட பணி எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும், என்னென்ன தொந்தரவுகள் வரலாம் என்பதையெல்லாம் தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ளும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்கள் பேச்சும் செயலும் இன்றைய நன்மையை கருதி அல்ல, நாளைய நன்மையை கருதி இருக்கும். நாளைய தினத்தை கணக்கில் வைத்து இன்றைய தினம் சில செயல்களை செய்வீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, லாபம் உண்டு, எதிர்பார்த்த வருமானம் உண்டு. இந்த வருமானத்தை பெற சற்று கடுமையான கஷ்டமும் இருக்கிறது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு நல்ல வருவாயை நீங்கள் அடையும் நாள் இந்த நாள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் நன்றாக பிரகாசிப்பீர்கள். காரணம், சொற்ப தூரத்தை மட்டும் பார்க்காமல் தொலை தூரத்தையும் பார்த்து கணக்கில் எடுத்து அதற்கேற்ப நடந்து அடைவீர்கள். ஏன் தொலை தூரம்? இன்றோ நாளையோ மட்டும் போதாது, அடுத்தடுத்து வரும் நாட்கள் எப்படி இருக்கும் என்ற ஆராய்ச்சியும் சில நேரங்களில் கண்டிப்பாக தேவை. அதை பயன்படுத்தி புகழ் பெறுகின்றீர்கள். மகர ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். ஒரு நல்ல செயலை செய்வதற்காக
உங்களது திறமையை காட்டி அந்த திறமை வெற்றி பெறுவதாக காட்டுகிறது. நல்ல நாள். கும்பராசி அன்பர்களே, முதலில் ஒன்றும் புரியாமல் ஏதோ செய்ய வேண்டுமே என்பதற்காக செய்து அந்த செயல்தான் சரியான செயல் என்று புரிந்து அதை விரைவுபடுத்தி வெற்றி பெறும் நாள். நல்ல நாள். மீனராசி அன்பர்களே, உங்கள் பேச்சாலும் பெருந்தன்மையாலும் இன்று ஒரு மங்கள காரியத்தை நல்லபடியாக முடித்து காட்டுவீர்கள். நல்ல நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.